सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. ரோகம் போகணும் என்பதற்காக இருக்கக்கூடியதான அடுத்ததான ஒரு மந்திரம். ரோகங்கள் ரெண்டு விதம்னு பார்த்தோம். ஒண்ணு சரீரத்தில் இருக்கக்கூடியதான ரோகம், இன்னும் மனசில் இருக்கக்கூடியதான கவலைகள். ஒவ்வொரு மனிதனுக்கும் அலைகள் அவனுடைய வாழ்க்கையில மோதிக்கொண்டே இருக்க. என்னது? பசி தாகம் அப்படிங்கிற ஒரு பேர். அதே போல கழத்தனம் மரணம்னு ஒண்ணு. இது ஒண்ணு கவலை துன்பம். கவலை வேற துன்பம் வேற வந்தாங்க. சோகம் மோகம்னு. சோகம் அனாவசியமான கவலை. கவலைப்பட்டதுனால உங்களால என்ன நடக்கும்? நடக்கிறது நடக்க வேண்டியதுதான் நடந்தாகும். நீங்க கவலைப்பட்டதுனால ஒன்றும் குறைய போறது இல்லை, அதிகமாகவும் போறது இல்லை. படிச்சவாடே மறுபடியும் அதே பண்ணிட்டு இருக்க. இப்படி ஆயிடுது இப்படி ஆயிடுதுன்னு என்ன அடுத்து ஒரு ப்ராப்ளம் வந்தா இதனால நம்ம அதுக்கு என்ன சரி பண்ணலாம் என்கிறத பார்க்கணுமே தவிர கவலைப்பட்டதுனால ஒரு காரியமும் நடக்காது. தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? இந்த கவலை பகவான் இடத்துல தர்ப்பணம் பண்ணிக்கணும். அப்படின்னு உங்களுக்கு எந்த கவலை வந்தாலும் சரி, அந்த கவலை பகவான் எடுத்து கரங்கே வரங்கே துகாருண்யமுக்தே இரண்யோதராத்தே ரகண்யே துகண்யே அப்படின்னு சொல்லி பவாரண்ய வீரேந்த மாம்பாகி பத்ரே நமஸ்தே 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 பவானி. இந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னா போதும், எல்லா பயன்களும் போயிடும். இந்த கவலைகள்லாம் நீங்க பட்டுட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை, அது பட்டுட்டு தான் இருக்கணும். அந்த கவலை என்ன பண்றது தெரியுமா? உங்க மனசை கடிச்சு சாப்பிடுவது. தினந்தோறும் கவலைப்பட்டுட்டே இருந்தா அந்த மனசு கொஞ்ச நாளைக்கு டிப்ரெஷன் ஆயிடும். என்ன பண்ணணும்னு தோணவே தோணாது. கவலையானது மனுஷன் என்ன பண்ணி விடுறது? இப்படி பண்றது அப்படி பண்றதா எதை பண்றது எனக்குடையதான டிசைனிங் கெப்பாசிட்டியை நாசம் பண்ணும். அதனாலதான் சொன்னோம் சொன்னா கவலை வந்தது ஏன்னா கவலை பகவானுக்கு அர்ப்பணை பண்ணி விடுங்க. அப்புறம் மைண்ட எங்க சுகம் இல்லையோ அங்க சுகத்துக்காக நாடாதீங்க. அது வேணும் இது வேணும் நீங்க எதையும் பண்ண வேண்டாம். பகவான தியானம் பண்ணிட்டே இருக்கோம். நீங்க எந்த விஷயத்துல முயற்சி பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். முயற்சி பண்ணினவர மாப்பம் என்னைக்கு வருதுன்னு பாக்க. எந்த முயற்சி நீங்க பண்ணினாலும் அது ஒரு நாளும் கிட்ட போகாது. நீங்க பண்ணிட்டே இருக்கோம், அது ஒரு நாளைக்கு வரக்கூடியதான பலம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக வரும். அது சொன்னா மனசு கேட்கறதா? அந்த அளவுக்கு நம்ம மதிப்பாட்டத்தை அடையலையே. வசனம் சொல்லுவார், அரச மனதில் சொல்றாதான் அடிவேறு அடுத்த கருதை வந்துருவோம். அதுக்கு ஒரு தேசம் கனம் சமயம் அதை பார்க்க மாட்டேன் மனுஷன். ஏன்னா அந்த அளவுக்கு மனசுல ஒரு பரிபாகம் இல்லை. அதை கொடுக்கறதுக்காகத்தான் இந்த ஸ்லோகம். அப்படிங்கிறது விசேஷமாக இந்த ஸ்லோகங்களை பார்த்ததிலே இந்த மனசுல இருக்கக்கூடியதான இந்த கவலைகள் ஊர்மிகள் கடு ஊர்மின்னு சொல்றது. ஸ்லோகம் மோகம் ஜராபுரத்தி மத்தியேரி உபனிஷத்துலாம் சொல்றது. அந்த உபனிஷத்துல சொல்லக்கூடியதான ரகசியத்தை நீங்க சொல்லணும். சமரசடி போட்டிரம் பரந்தம் வந்தே பரிசித பார்வம் பரவிதா யமராஜ்யம் பக்யா ரவிகதி சுகி நாம விஷயே நிராமோகே தோஷே நிவசதி பாசோ சமுமனே சவாஜ்ஞாதக்ரதம். உங்களுடைய ஆக்ஞா சக்கரத்துல ஆக்ஞா சக்கரங்கள்ல ரெண்டு குருவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான இடம், இதுக்கு ஆக்ஞா சக்கரம்னு பேரு. எந்த ஒரு தத்துவமானது தாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோ அந்த தத்துவமானது உங்களுக்கு நன்றாக புலனாகும். அவர் ஆக்கையிட்டார் தாங்கள் எது நினைத்தாலும் எதை சொன்னாலும் அது ஒழுங்காக நடக்கும். அதான் ஆக்ஞா சக்கரம். அந்த ஆக்ஞா சக்கரத்துல பஞ்சபூதங்களுக்கு மேல இருக்கக்கூடியதான மனசு அங்கே இருக்கு. அந்த மனசை தியானம் பண்ணும் பொழுது இரண்டு கண்களையும் உருவத்துக்கு நடுவுல நிறுத்தணும்னு சொல்றது யோக சாஸ்திரம்.
அப்படி அந்த ஆக்ஞா சக்கரத்துல பரமேஸ்வரனும் அம்பாளும் இருக்கிறதா தியானம் பண்ணுதோ அப்படின்னு சொல்றது. ஆக்ஞா சக்கரம் சமநகதி கோடி தீர்த்தகரம். 1000 சூரியர்களும் 1000 சந்திரர்களும் முடித்தால் எவ்வளவு ஒளி இருக்குமோ அவ்வளவு. 1000 சூரியன் சொன்னாலே ஒரு 1000 சந்திரம் வேண்டியது இல்லையே. ஏன்னா இப்ப யோசனை பண்றவாளுக்கு சொல்றது அப்படியே கேட்கிறவாளுக்கு ஒண்ணு தோணாது. ஏதாவது ஒண்ணு சொன்னா போறமே இல்ல. 1000 சூரியர்கள் அங்க இருக்குமே எவ்வளவு ஒளியோ அவ்வளவு ஒளி. ஆனா ஒரு இது இருந்தாலே நம்மளால தாங்க முடியல, வேண்டு கொள்றது அது இருக்காது. அந்த 1000 சந்திரங்கள் இருந்தா எவ்வளவு ஒரு கூல் நேச்சர் இருக்கும் அது இருக்கும், ஒளியும் இருக்கும். அதே சமயத்துல அந்த ஒளியானது மனுஷனை துன்புறுத்துற மாதிரி இருக்காது. அதனால வந்தே பருகம்புவாங்க அவரை நமஸ்காரம் பண்ணுகிறேன். பரம் சம்பம் வந்தே பரிவிட பாத்திரம் பரதிதா. அந்த சம்பவம் மட்டும் இல்ல, இந்த பரமேஸ்வரனுக்கு 2 பேர் சங்கரா சம்பு. சங்கரனா நல்லதை பண்ணுபவர்னு அர்த்தம். கரோதீதி சங்கரா. சம்னா ஸ்வத்ரேயம் சிவம் சத்ரம் கல்யாணம் மங்களம் சுகம் அப்படின்னு பார்த்ததுனால நல்லது நல்லதை உங்களுக்கு பண்றவர் பரமேஸ்வரன் தியானம் பண்ணினா போதும் உங்களுக்கு நன்மை ஏற்படும். அதே சமயத்துல சம்புன்னு ஒரு பேர் இருக்கு. அவன் நினைத்தாலே பரதீதி சம்பு. அவர் தனியாக உங்களுக்கு சுத்தத்தை பண்ண வேண்டியதில்லை, ஆனா நடக்கும். அதான் சம்பூங்கிற நாமாவோட சங்கராங்கிற நாமாவோட அந்த பரம் சம்பும் வந்து இந்த பரம் சம்புங்கிறது என்ன? எல்லா வித்தைகளையும் அபராவித்யான்னு சொல்லிட்டார். 4 வேதங்கள், 6 அங்கங்கள், அதுக்கப்புறம் தர்மசாஸ்திரம், மீமாம்சா, இப்படி 18 விதமான விஜய்கள். அந்த 18 விதமான லேர்னிங் இருக்கு. அதெல்லாம் என்ன தெரியுமோ அதெல்லாம் அபராவித்யம். ஆனா இதற்கு மேல ஒரு விஜய் இருக்கு, அதிகம்யதே அப்படின்னு பராவித்யம். எதனால் அந்த ஆத்ம தத்துவமானது உங்களுக்கு அறியப்படுகிறதோ அதுக்கு பராவித்யான்னு பேரு. அந்த விஜய புத்தகத்துல வாசிக்கிற விஜய் இல்ல, அது குருவுக்கு கேட்டு புரிந்து கொண்டு தியானம் பண்ணி தனக்கு தானா தோணக்கூடியதான விஜயம். அந்த விஜயானது உங்களுக்கு இப்பிறவியில தோணணுமையான ராமதம் செல்வம் அஹிம்சாந்தி ராஜவம் சௌதம் தைரியம விநிகிரஹ இந்திரியாசேதமைராக்கியமனங்கார ஏவச ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்கம் அசத்திரம வேஷ்பங்க இப்படின்னு ஒரு 20 குணங்கள் சொல்லியிருக்கேன். இந்த குணங்களோட சேர்ந்து நம்ம அந்த தத்துவத்தை ஞாபகம் வச்சுட்டோமே, ஆனால் நமக்கு அந்த ஆத்ம தத்துவம் நன்றாக இதுதான் பராசக்திங்கிறது. பராசக்திங்கிறது சக்திங்கிற தத்துவம், அதான் பராசக்திங்கிறது. இதுதான் ஒவ்வொரு பிரம்மவிதா வரம் அப்படின்னு அந்த பரம்ங்கிற ஒரு தத்துவம் சொல்லிருக்கு. அதான் பரம் சம்பவம்னு ஏதோ பரமேஸ்வரன் திரிசூலபாணியாக உலகமாக உமாசகாயனா இதுக்காகங்கிறது தியானம் பண்றதுக்காக சொல்லக்கூடியதான உருவம். ஆனா இங்க பரம் சம்பவம்னா என்ன அர்த்தம்? பரம மங்களமான சைதன்ய ஸ்வரூபம்னு அர்த்தம். பரம் சம்பவம் வந்து பரிவிட பார்வம் பரதிதா அப்பாவோட புனிதரான அந்த ஸ்வரூபம், பரம மங்களமான ஒரு ஸ்வரூபம். அதை ஆராத்தியம் பக்தியா எந்த ஒரு பரதத்துவத்தை பக்தியாக ஆராதனம் பண்ணி கொண்டு தாங்கள் இருப்பிடையானால் எந்த இடத்துல சூரியனோ சந்திரனோ அல்லது நெருப்போ இவைகள் யாருமே அதை ஒழிக்காதோ அப்படிப்பட்டதான அப்படிப்பட்டதான ஒளிமயமான ஒரு சொரூபத்தில் இவன் இருக்கிறார். லோகத்துக்கு அர்த்தம் இருக்கு. இப்ப கொஞ்சம் நம்ம பார்க்கிறோம். இதுல அந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபமே அவனுடைய ஸ்வரூபமே கபன சட்டி கோட்டி ஸ்திதி தரம் சுப்பிரகாசமான ஒரு ஸ்வரூபம். அதற்கு முன்னால உங்க சூரியனோ சந்திரனோ இவைகள்லாம் நெருப்போ ஒன்றும் வேலை செய்யல. இப்ப கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்? ஒரு மெழுகு வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். அது ஒழிக்கிறது, நமக்கு வேண்டியதான ஒளி
கொடுக்கறது, அதை அனுபவித்து கொண்டு இருக்கும். இருந்தா போல கரண்ட் வந்துருக்கு, குழந்தைகள்லாம் ஒவ்வொன்று கத்துறாங்க. என்ன சுவாமினர் போன கரண்ட் தான் வந்தது, புதுசா வந்தது. ஆனா வந்துருக்குன்னு ஒரு சந்தோஷம். நட்சத்திரம் இல்லாம இங்கதான் பாக்குறோம், வேற ஒன்றும் எடுத்துக்கலாம். ஜனங்கள் எல்லோரும் ஒரு சந்தோஷத்தோட கரண்ட் வந்துருக்கு சந்தோஷம். ஆனா வந்த பிறகு நம்ம என்ன பண்றோம், இதுவரைக்கும் இதை நமக்கு சகாயம் பண்ணிட்டு இந்த வழக்கு இதை நம்ம அப்படியே வச்சுக்கோன்னு நினைக்கிறோமா? அது வந்ததுன்னா உடனே ஊதிடுவாங்க. இவன் 2 நிமிஷம் இருந்தா என்ன, அது கிடையாது. ஏன் அது வந்த பிறகு இது இருக்கிறதே இவனுக்கு துன்பமாக இருக்கு. அது வரப்பரியந்தம் இது அவசியம் தேவையா வந்தது, இதை நாடினான். ஆனா எப்பொழுது அது உயர்ந்ததான ஒரு பிரகாசம் வந்துட்டோ அதற்கு பிறகு இந்த பிரகாசத்தை கண்டா இவனுக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டது. இது வேண்டாம தள்ளிவிட்டா இல்லையா? உலகத்துல நம்ம பார்த்து கொண்டிருக்கோமோ இல்லையா? இதே மாதிரிதான் நகத்ரசூரியோ ஆதி நகந்திரகம். அந்த உள்ள அந்த ஒரு சைத்தன்யம் தோணித்துன்னா அது தோணாத வரைக்கும் தான் இங்கேயும் இங்கேயும் தேடுறோம். அது தோணித்துன்னா அதுக்கப்புறம் என்னன்னா சூரியனுடைய ஒளியா தெரியல, சந்திரனுடைய பிரகாசம் தோணல, நெருப்பு பிரகாசம் தோணவே இல்லை. ஏன் சுவாமி இவைகள் எல்லாம் அந்த ஒரு திவ்ய ஜோதிக்கு காணப்படுதையானால் அதற்கு இவைகள் காணத்திலே இல்லை. அப்ப இல்லாத சமயத்துல எட்டனா நானா எல்லாத்தையும் சேர்த்து இருக்கு. கோடி கோடி ரூபாவோ உங்களுக்கு வந்துருக்கு. எந்த அனுகிரகமோ எந்த பரமேஸ்வரத்துல வில்வத்தை வச்சோடோ அதுக்கு தெரியணும். டக்குன்னு வந்து யாரோ அமெரிக்கால இருக்கிறவங்க யாரோ அவருடைய சொத்தெல்லாம் அவங்க மேல எழுதி வச்சுட்டு போயிட்டான். போற பேர் நல்ல காரியம் பண்ணிட்டு போனான். அவனுக்கு எப்படித்தான் ஒவ்வொரு பேர் தோணிச்சது தெரியல. சரி, இப்ப அது வந்த பிறகு இந்த பழைய பதார்த்தத்துல தூக்கி வெளியில போட்டு இன்னைக்கு மற்றவர்கள் எல்லாம் புதுசா இருக்கணும், எல்லாம் ஆனந்தமா இருக்கணும். இப்ப எது வசதியாக நினைக்கிறதோ அவைகள்லாம் தூக்கி போட்டு புதுசா இருக்கணும், அழகா இருக்கணும். சோபா எல்லாம் தூக்கி போட்டு வேணா வாங்குறேன். எங்க எக்ஸிபிஷனுக்கான தேவை என்ன சுவாமி? இப்ப என்ன இவனுக்கு ஒரு காலத்துல எது உயர்ந்ததுன்னு நினைச்சிருந்தானோ அடுத்த அந்த மாறுதல் வந்த பிறகு வேண்டாம் வேண்டாம் அடிப்பான். அதே மாதிரி தான் அந்த உள்ளூர் அந்த ஒரு சைத்தன்யம் வந்த பிறகு, சைத்தன்யம் பிரகாசம் தோணின பிறகு உங்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தகரமான பொருட்கள் எல்லாம் அது உயர்ந்ததாகவே தோணல. எதோ உங்களுக்கு ஒரு காலத்துல ஆனந்தத்தை கொடுத்ததோ கர்வமாக இருந்ததோ இப்பெல்லாம் அதை பத்தி நினைக்கவே இல்லை. நீங்க சோபா ஆத்துல இருக்க கீழே பத்மாசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கு, ஃபேன் இருக்கு, ஏசி இருக்கு. என்னடா அவைகள் ஒன்றும் இல்லை, கண்ண மனதில் தூங்கின ஆனந்தமா சொரூபானத்துல இருக்கு. வீட்டு நிறைய ஸ்வீட் இருக்கு, பழம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. ஆனா என்னடா ரகம் சாதம் போடுங்கிறோம். இல்ல தரித்திரமா இல்ல சார், அவங்களுக்கு இவைகள் மற்றதும் இல்ல. இது அனுபவித்து ஆகணும் எனக்கூடியதான எண்ணம் இல்ல. யாராவது கையில கொடுத்தா வாங்கி சாப்பிடுறான், அதுல துவேஷமும் இல்ல. அப்படிப்பட்டதான பரிபூர்ணமான போரும் எனக்கூடியதான எண்ணம் ஒன்று இருக்கு. இது வேணும் எனக்கூடியதான ஒரு ஆசை அவன் இல்லாதான ஒரு நிலை வந்திருக்கு. அதற்காக அவருக்கு காசு இல்லைன்னு இல்லை. ஏன்னால் உலகத்துல இருக்க வைபவங்கள்னா அங்க இருக்கக்கூடிய சைத்தன்யத்தினுடைய வைபவம் தான். அந்த உள்ள இருக்கிற அந்த பரமாத்மாவுடைய மகிமை தான் இவைகள். சூரியன் ஒழிக்கிறார், எங்கிருந்து ஒழிக்கிறார்? அந்த பரமாத்மாவுடைய ஒளியானது அவர் மேல விழுறது, அது ரிப்ளெக்ட் ஆகி நமக்கு வருது. சூரியோ அப்படின்னு அந்த நிலை வந்த பிறகு உலகத்துல எதுவும் உயர்வாக தோணலை. நீங்களே பார்க்கலாம், ஒரு காலத்துல உங்களுக்கு இந்த ட்ரெஸ் வேணும், அந்த ட்ரெஸ் வேணும், அது அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் நினைச்சு. ஒரு காலத்துல ஒவ்வொரு சின்ன பொருளும் என்ன அழகா இருக்கணும்னு நினைச்சேன். நம்மகிட்ட இருக்கிறது நீட்டா ஆனந்தமா இருக்கணும்னு நினைச்சேன். என்ன சார் அது மாறி போயிட்டேனா? இல்ல வயசாயிருந்தவங்களுக்கு வயசாச்சு இருந்தாலும் என்ன ஆச்சுன்னு அந்த இதெல்லாம் போயிடுச்சு. இப்ப உங்க ப்ரிஃபரன்ஸே வேற விதமா போயிடுச்சு. அதே விதம் மனுஷனுக்கு நிறைய கொடுக்கும். முக்கியமான அந்த உள்ளூர் அந்த ஜோதித்து நீங்க பார்த்த பிறகு உலகத்துல எந்த பதார்த்தமும் உயர்வாகவே காணப்படல, வசதியாக காணப்படல. அப்படின்னு ரொம்ப மோசமான நிலை இல்லையா சார்? எல்லாமே அழுகா காணப்படும். அப்படி இல்லை, இவைகளுக்கு மனசு செல்லல. எப்பொழுதும் உள்ளூர் அந்த அந்த நிரந்தர மனிதன நேரமானே உள்ளூர் எப்பொழுதும் கொதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் இருக்க, அந்த ஆனத்திலேயே ஒழிக்கிட்டு இருக்க உலகத்தில் இருக்கிற மற்ற பதார்த்தங்கள்.
அந்த நிலை இங்க கொடுக்கறதும் யமாராத்யம் சசி சுதி மதி சுதி நாம விஷயே சூரியனோ சந்திரனோ நெருப்போ இவைகளுக்கு அப்பாற்பட்டதான இவர்களால் ஒழிக்க முடியாததான அந்த ஒரு ஸ்வரூபம் இருக்கு. அந்த ஸ்வரூபத்துக்கு முன்னால் இவர்கள் ஒன்றும் தோணல. அவையே அது எப்படி தியானம் பண்ணலாம்? பக்தியான ஒரு முக்கியமான பதம் முக்கியமான பக்தியா, பக்தியோட தியானம் பண்ணணும். இந்த பக்தினா என்னது சார் தெரியல, தெரியலையோ ராமா பக்தி மாற்றணும். பக்தினா என்னதுன்னு தெரியல. ஆத்மானுசந்தானம் பக்தி வேகத்தோட அமையப்படுது. தன்னுடைய ஆத்மாவை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறது தான் பக்தின்னு வேணும். மற்றொரு எண்ணம் குறிக்கிடாமல் அந்த எதை நினைக்கிறதோ அந்த பகவானை மட்டும் நினைத்து கொண்டிருக்கிறது பக்தின்னு வேணும். பக்தி மார்க்கெட்ல கிடைக்காது. பக்தி நீங்க தயார் பண்ணணும். எப்படி தயார் பண்ணலாம்? அது நடத்துல ஒரு ஸ்ரத்தா இருக்கணும். அந்த சின்சியரிட்டி ஆஃப் பர்பஸ் அது இருந்தா பக்தி தானா வரும். ஏதோ சௌந்தர்யா போய் பார்ப்போமே இது இருக்கக்கூடாது. அது நிச்சயமா எனக்கு நல்லது பண்ணும், இந்த ஜென்மாவோட சேவத்தை கொடுக்கும். அப்படி சுலபமான முறை ஒண்ணும் கவலையே இல்லை. அப்படி ஒரு எல்லா சேவத்தையும் கொடுக்கக்கூடியதான மிக உயர்ந்ததான ஒரு தத்துவங்கிற சிரத்தையோட இதை கேட்டேனால் நிச்சயமாக வாழ்க்கையில நல்ல பக்தி தானா ஓடி வரும். அந்த பக்தி வந்தா இது எல்லாம் தானா நடக்கும். அதனால பக்தியா ரதி சசி சுத்தி நானிவிடையே லோகே லோகே நிவசதி பாலோக புவனே. இந்த பாலோக புவனே ஸ்வப்பிரகாசமான சைத்தன்யம்னு அர்த்தம். ஆலோகம் ஒளியே காணக்கூடியது. அப்படிப்பட்ட ஒளியை தவிர வேற ஒண்ணும் இல்லை. அந்த சைதன்யம் விஞ்ஞான கண்வாரே ஆத்மான உபநிடத்தர்கள் என்ற ஒரு பொருள் சொன்னதா அந்த புவனே அதை அவருடைய ஆக்ஞா சக்கரத்துல இருக்கிறதா தியானம் பண்ணுன்னு சொன்னார். இப்ப இந்த உலகம் எல்லாம் விராட் ஸ்வரூபம்னு சொல்லணும். அந்த விராட் ஸ்வரூபத்துல காசி கஷேத்திரத்துல துர்கா விசாலாட்சி எனக்கூடியதான சக்திகளோட பரமேஸ்வரன் இருக்கிறதா தியானம் பண்ணுறோம் அப்படிங்கிற தந்திரங்கள்ல இத தந்திரங்கள் மட்டும் சொல்றதில்ல, உபனிஷத்துன்னு சொல்றது. வாரணாசின்னு, வாரணாசின்னு என்னது? வரணாசி, இது ரெண்டும் சேர்ந்தா வாரணாசியம். இந்த வரணாங்கிறது கிம்வை வருணா கிம்வை நதி ஸ்ருதியே சொல்றது பதிலாரணிகத்துல. இரண்டு உருவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான இடத்துக்கு வரணாங்கு பேரு. இந்த மூக்கானது எங்க போய் மேல போய் சேர்றதுக்கு நதின்னு பேரு. அந்த ரெண்டும் சேர்ந்ததுனாலதான் அந்த இடத்துக்கு வாரணாசின்னு பேரு. வாரணாசிங்கிற ஊர் இருக்கிறத காசிங்கிற அந்த காசிக்கு ஒரு விசேஷம் உண்டு. காசியாவது மரணமூர்த்தின்னு இருக்கிற காசி கஷேத்திரத்துல யாரா பிராணம் விடுறாளோ அவளுக்கு காதுல போய் பரமேஸ்வரனை விஸ்வேஸ்வரனை ராமநாமாவை ஜபிக்கிறாராம் மரண சந்தர்ப்பத்துல. அதனால காசியாந்த மரணமூர்த்தின்னு சொல்றது ஒரு வழக்கம். அப்ப அவளுக்கு அந்த எம்யம் பாவம் ஸ்மரம் தேகம் ஜெகதி அந்தே கலேவரம் சந்தமே வைதி கவுந்தேய சதா தத்வாவபாவிதா அப்படின்னு எதை நினைத்து இந்த நினைத்து இருக்குமோ இந்த சரீரத்தை வந்து பிராணம் போறதோ அதுவாரே அவனாகிறான்னு சாப்பிட்டு இது சைக்கலாஜிக்கல் பிரின்சிபிள். அதே விதமாகவே சர்வதா சர்வங்களும் இந்த ராமநாமாவை சொல்றாங்க, பிரபநாமாவை சொல்றது, சிவநாமாவை சொல்றார் அப்படின்னு விசேஷமாக. அதே போலயே உங்களுக்கு சரீரத்துக்குள்ளேயே இந்த உயர்ந்ததான ஒரு மங்களங்கள் உண்டாகணும். சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான நாடிய சம்சாரம் ஏற்படும். அவைகள்லாம் ஏற்படுறதுக்கு இந்த ஸ்லோகம் ரொம்ப மிக சிறந்தது. அப்ப என்ன ஆகுது? உங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் கிடைக்கிறது, பரம மங்களமான. சில பேர் அதெல்லாம் நிறைய காசு இருக்கும், ஆனா உள்ள போனேன்னா வாங்க கூப்பிடுறதுக்காக இருக்க அந்த ஆத்துல வாங்கும்போது சொல்லிட்டு உட்காரும்போது சொல்லி வேனை போட்டு காபியோ பாலோ கொடுத்து என்ன ஏது இனிமையா கேட்டா அந்த வீட்டுலதான் மகாலட்சுமி தாண்டா பாடும். அது முக்கியமா சாதாரணமா இருக்கு. அதுக்காக கூப்பிட்டு வாங்க வாங்க சொல்றது வந்த வேலை உபதேசிக்கிறதா ரொம்ப விசேஷம். ரொம்ப விசேஷம். அதோட இல்ல சொல்லாம யாராவது நம்ம மாத்துக்கு வந்தாங்கன்னா ரொம்ப விசேஷம். சாதாரணமா வெளியூர்ல எல்லாம் நான் வரையும் சொல்லிட்டு தான் போகணும். அவளுடைய டைத்தை நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஊர்லயும் அப்படிதான். இருந்தாலும் நம்ம ஊர்ல அதிர்ச்சியாக வந்தாலும் அவளுக்கு ரொம்ப அதிர்ச்சி. நாராயணத்தையும் யாரு சொல்லாம நம்ம மாத்துக்கு வந்தாலும் அவளுக்கு என்னென்ன அத்தியமே சபலம் பாதாப்த வந்தனா
இன்னைக்குதான் என்னுடைய ஜென்ம சபலமாச்சு, தாங்கள் எங்காத்துல காலடி விட்டுடு அப்படின்னு சோத்திரம் பண்றா கிருஷ்ண பரமாத்மா. குச்சேலன் வந்தப்ப கிருஷ்ண பரமா என்ன சந்தோஷத்தை அடைஞ்சா தெரியுமோ. குச்சேலன் எப்படிப்பட்டவர், கிருஷ்ணன் எப்படிப்பட்ட இருந்தாலே என்ன நினைச்சிருக்க, ஒரு கிரகத்தினுடைய வீட்டுக்கு ஒரு பிராமணன் வரான்னா அது ரொம்ப விசேஷம். அதே சதாச்சார சம்பந்தனா இருந்து கூட ஒரு பக்தன் வரான்னா அது அந்த வீட்டுக்கு க்ஷேமத்தை குறிக்கிறது சொல்லணும். அதே மாதிரி இங்க க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான உயர்ந்ததான ஒரு நிலை அந்த பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரன் சொல்ல யாரு எல்லாம் போறது, ஆதி எல்லாம் போறது, ஆதி போறதுக்காக இந்த ஸ்லோகம் சொன்னீங்கல்லவா, நீ மனசுல இருக்கிற கவலை, இந்த கவலை எங்க வந்திருக்கு, அந்த மனசுக்கே ஒரு வீக்னஸ் வரும். அந்த மனசானது சத்தகுணம், ரஜகுணம், சமகுணம் எனக்கூடியதான 3 குணங்கள்னால செய்யப்பட்டது. அந்த சத்துவம் மேலோட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு சுகம் ஏற்படும், நிம்மதி ஏற்படும். ரஜகுணம் ஜாஸ்தியா இருக்கும் பொழுது இந்த வேலை செய்வோம், அந்த வேலை செய்வோம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம்னு அலைஞ்சுட்டு இருக்கும். சமகுணம் ஜாஸ்தியா இருக்கிற என்ன கவலைப்பட ஆரம்பிக்கும். வேற ஒரு வேலை இல்லையே, ஆத்துல தனியா இருக்கு, என்ன பண்றதுன்னு தோணல. வீட்டை சுத்தம் பண்றதுன்னு ஆரம்பிச்சான். சுத்தம் பண்றதுன்னு கொஞ்சம் தூரம் போனான். அதுக்கப்புறம் மேல இருந்து 2 டைரி விழுது. சும்மா இருக்கப்படாது, கையில டாக்டர் வச்சுட்டு டைரி திறந்து பார்த்தோம். அந்த சின்ன வயசுல நான் என்னென்ன கஷ்டப்பட்டானோ அதெல்லாம் எழுதிருக்கு. இது நான் நினைச்சேனே, அது ஆனந்தனே ஒண்ணும் ஆடி அப்படியே உட்கார்ந்தேன். வீடும் கிளீன் பண்ணல, ஒண்ணும் ஆகல. பழசு நினைச்சுட்டு கவலைப்பட்டுட்டே இருக்கேன். இப்படி எத்தனை நடக்கிறது, எத்தனை ஆகுது. அப்ப என்ன, நாம் நினைச்சதுன்னு ஆகணும்னு நிர்பந்தம் இல்லையே. அப்ப நீங்க தெய்வமா மனுஷன் தானே, உபாத்தியாமேவ மனுஷ லோகம். ஆனா இன்னைக்கு சௌக்கியமா இருக்கேடா, அதெல்லாம் பாத்துக்கணும். இன்னைக்கு வர்றவங்களுக்கு என்ன கொடுக்கல, சரீரம் கொடுத்துருக்கா, 2 கண்ணு, 2 மூக்கு, 2 காது, எல்லாம் வேலை செய்யறதா? ஏதாவது ஒண்ணு செய்யலன்னா நம்ம வேலை, நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிருக்கும்? ஒரு கண்ணு தெரியலன்னா என்ன ஆயிருக்கும்? கண்ணு தெரியாதவன் படுற பாட்டு தெரியுமா உங்களுக்கு? கால் இல்லாதவன் எவ்வளவு கஷ்டப்படுவான்? உலகத்துல அன்னத்தை சாப்பிடலைன்னா தீர்ணமாகலைன்னா என்ன ஆகும்? ஏதாவது யோஜனை பண்ணிடும். அந்த பகவான் நல்லா பார்க்கல வயிறுல இது என்ன கொடுக்கணும் உங்களுக்கு, கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. அத்தனையும் அகம் வைஸ்வானரோ பிராணினாம் முருகாகவும் கீடையாகவும் சாப்பிட்டு ஒவ்வொரு பண்டிகைக்கும் என்னென்னமோ பண்ணி சாப்பிட்டு உள்ள அது எல்லாத்தையும் தீர்வு நடக்கும் இல்லையா? எதை பண்ணிட்டு இருக்காரோ இல்லையா? ஆனா நீங்க எது நினைக்கிறதோ அது வேணும் உங்களுக்கு. சின்ன குழந்தை சாக்லேட் வேணும்னு அழகா போல நீங்க அது வேணும் இது வேணும் அழுதுன்னு இருக்க நியாயமா? நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறதோ எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. ஆனா நம்ம பிராரப்தமா தான் நடுவில் நிற்கிறது. நிச்சயமா நீங்க அடைவள். அதற்கு அதை அடையிறதுக்கு மனசுல இருக்கக்கூடிய அந்த கவலை போறதுக்கு வழி இருக்கு. அந்த கவலை எப்படி போகும்? நம்ம பிராரப்த கர்மங்களை இல்லாத போனாலும் அது நமக்கு வரும்படி பண்ணும். நாரதர் ஒரு ஆத்துக்கு போனார். அந்த ஆத்துல இருக்கிறவர் கிரகம் ரொம்ப ஏழையா இருக்கா. கொஞ்சம் நஞ்சு இருக்கா. வேதாதீனம் பண்ணினவர் கர்மசாஸ்திரம் அனுஷ்டானம் பண்ணிட்டு ஆச்சாரமா இருந்துட்டு இருக்கார். அவர்கிட்ட போனார். போனா என்ன ஆச்சுன்னார், இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன், 5-6 வருஷத்துக்கு ஏதோ உபச்சாரம் பண்ணினார், எல்லாமே ஆச்சு. என்ன இப்படி ஏழையா இருக்குல்ல, நான் என்ன பண்றது, இப்படி ஒருத்தரும் ஒன்றும் நமக்கு ஒன்றும் காதே வரலையே. அப்படியா, ஏதோ நாம ஸ்ரீசித்தத்தை பாராயணம் பண்ணக்கூடாதோ அப்படின்னாரு. தினம் தான் சொல்லிட்டு இருக்கேன் அவர், எல்லாமும் சொல்லிட்டு இருக்கேன் அவர். அப்புறம் சொன்னார், சரி துர்காம் தேவியும் சரணம் சொல்லுப்பா சொல்லிட்டு என்ன அப்படியே வீட்டுக்கு முன்னாடி ஒரு குதிரை கட்டிருக்கு. ஏன் குதிரை கட்டிருக்கு எனக்கு என்ன தெரியும், அது குதிரை தானா வந்தது. வந்த குதிரையை நான் எப்படி போட சொல்றது? நான் வெளியில போறப்ப என்ன ஒண்ணும் இல்லை, நான் அதை வெளியே பண்ணும்போது அதுக்கு போடுற அவ்வளவுதான், நான் ஒன்றும் பண்றது இல்லை அப்படின்னு. பசுமாடா இருந்தாலும் பால் கொடுக்கும், அதை விட்டுப்பா. குதிரை இருந்தா அது என்ன பண்ண போறது? அது உங்களுக்கு நீங்களோ வண்டி கிட்டி ஒண்ணு வச்சுக்கல, வெறும் குதிரை என்ன பண்ண போறது அப்படின்னு. அது இருக்கு, நம்ம தான் எங்களோட குழந்தைகள் இல்லை, அது இருக்கு அப்படின்னு தானே வந்தது இருக்கு. ஆனா அதை காப்பாற்ற உங்களுக்கே ஆகாரம் கிடைக்கல, இந்த குதிரை வேற காப்பாற்ற கிடைக்கல. இதெல்லாம் பெட் அனிமல் அது குதிரை. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, குதிரை நம்ம கிட்ட இன்னொரு தானம் பண்ணக்கூடாது. அதுக்கு பிடரி மேல் இருக்கக்கூடியதான தத்துவ தானம் பண்ணக்கூடாதுன்னு அது வேற கருத்து.
தானம் பண்ணினா என்ன ஆகும் தெரியுமா? வயசு வலி வந்துடும். அது பிராயத்தின பண்ணினா வயசு வலி போகும். குதிரை தானம் வாங்கலாம், தானத்தை கொடுக்கூடாது. பாப்பா கொடுத்தா தப்புங்கிற வாங்கினதுக்கு குதிரை விட்டா காசு வர போறது, வண்டியை கட்டி போகலாம். ஆனா குதிரையை கொடுத்ததான் தப்புங்கிறது என்ன பண்றது? இந்த குதிரை எடுத்துக்கிறது. அவர் சொன்னார் பிராமணன், ஐயா அது என்னுடைய இது இல்ல, அது தானா வந்தது நம்மளுக்கு. ஆனா அது வித்துருங்கிற அதை விட்டா நல்லா இருக்காது. ஏன்னா என்னாது இல்லையே, அது எனக்கு நான் ஓனத்துக்கு இல்லையே, இருந்தானே இருக்க முடியாது. பட் இருக்கு நீங்க வித்துட மாட்டேன். நாரதரே நீங்க சொல்லலாம். அதான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன நாரதர்னா என்ன? நரதம் வந்து நாரம் அஜானம் கண்டகலீதி குரு. நாரதான குரு என்ன பண்ணினா வித்துருந்தார். அவருக்கு மன திட்டம் சில பேருக்கு சொன்னா ஏறாதுன்னு. அவன் அதுல ரொம்ப அட்டாச்சா இருக்கா சொல்ல. அவர் அடுத்த நாள் வந்தார் மறுபடியும் குதிரை பார்த்து என்ன வைக்கலையார் வித்தாகணும்னாரு. எதற்காக வருது நம்மாட்டு குதிரைக்கு இவருக்கு என்ன சம்பந்தம்? அவர் பார்த்தார், நீங்க விற்கலைன்னா நான் டெய்லி வருவேன். டெய்லி வந்ததுன்னா டெய்லி எனக்கு சாப்பாடு போடணும். இவருக்கு என்னடா பண்றது தெரியலையே. பெரியவர் சொல்லிட்டு அதை கொண்டு போய் வித்துட்டாரு. வித்த பிறகு கொஞ்சம் காசு வந்தது. காசு கொண்டு வந்தா வீட்டுல ஏதோ சமைச்சு ஏதோ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு, யாரோ சார் எங்காவது 4 குதிரை இருக்குன்னு ஒரு குதிரை கொண்டு வந்து வேறமா கட்டிட்டு போயிட்டாரு. அது பிராரதம். இது போச்சு. அது மறுபடியும் நாரதம் வந்தாரு. விவகாரமா இருக்கு. மறுபடியும் வித்துட்டு இப்படியே 2-3 தடவை ஆச்சு. இதை கேட்ட அதுக்கப்புறம் 2-3 தடவை வித்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு ராஜா வந்தார். இந்த வியக்தி எல்லோருக்கும் நம்ம ஊர்ல ஒரு வேத பாடசாலை விட்டா தேவையில்ல, வேத பாடசாலைக்கு ஆள் வேணும் அப்படி இது தேடிட்டு இருக்க யாரும் சொன்னா இது மாதிரி இருக்காரு. என்ன பண்றதுன்னு இவருக்கு ஒரு பெரிய பில்டிங் கட்டி அது ஒரு 7-8 குதிரை இங்க வச்சு ஏன் பசுமாடு கொடுக்க கூடாதா? அதுதான் பால் வரும். ஆனா குதிரைகள் இருக்கட்டும், நீங்க குதிரைக்கு தயார் பண்ணி அப்படி விட்டு போயிட்டார். என்ன ஆச்சு சார்? இவர் போன ஜென்மாவில அஸ்வாரூடா மந்திரத்தை தியானம் பண்ணினார். அதனால குதிரை எப்பொழுது இவ்வாறு இருக்கும். பிரார்த்தகரனால வேற ஒண்ணும் பண்ணல இவர். அதனால என்ன ஆயிடுச்சு, இந்த வழியா அவருக்கு பெரிய பாடசாலை வந்திருக்கு. அரசாங்கத்துல பால் வருது, பத்திரங்கள் தான் வருது, எல்லா விவகாரங்களும் நடக்கிறது. முன்னால ஒன்றும் இல்லாம சிந்தாதி இருந்தார். இப்ப எல்லாமும் இருக்கு, ஆனா ஒன்றும் அவரது இல்ல. பாடசாலை அவரது சார். அனைத்து இருக்கீங்க ரிட்டையர்மெண்ட் இல்லாத உத்தியோகம் வேலை பாடசாலை வாத்தியார்னா அரசாங்கத்துல பால் தயிர் எல்லாமே வருது சார். இருக்கு, ஆனா விவகாரம் ஒன்றும் இவரது இல்ல. எப்படி பிராரப்தகரமாக நீங்க பண்ணாத போனாலும் அந்த பகவத் அனுகிரகமானது எப்படி காப்பாற்றுறதுங்கிறது விசேஷமா லலிதோபாக்கியானம்ங்கிற கிரந்தத்துல விசேஷமா. லலிதோபாக்கியானம், திருப்புரா ரகசியம் இப்படி கிரந்தங்கள்லாம் பார்த்தோம். ஏன்னா அவள் எப்படி உங்களுக்கு சகாயம் பண்ணி கொண்டிருக்கா. அதான் நம்மளை கவனிக்கல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா விவகாரம் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை விட அதிகமான ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியதான பிரதம். பரமுதம் பொம்பந்தே பரிபிடிதமாகும் பரதிதா யமாராத்யம் பக்தியா சரவிஜதி துதீனாம விதயே நிராலோகே லோகே சிவசதிக்கு பாலோகபுவனே. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் நமக்கு எப்பொழுதும் ஏற்படக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். இத நம்மளால தியானம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இவருடைய சரீரத்துல சில சப்தங்கள் கேட்கும். அந்த சப்தங்கள் கேட்க தொடங்கிருதுன்னா இவன் அந்த ஒரு வழிக்கு சித்தமா இருக்கான், அனுகிரகத்துக்கு சித்தமா இருக்கான் அப்படி இருக்கும். இந்த சப்தங்கள் தியானம் பண்ணும் பொழுது சிஞ்சான மணிமஞ்சீர மண்டித ஸ்ரீபதாம்புஜ அப்படின்னு இந்த கால கொலுசு வரா போல நடந்து வரா போல எந்த கொலுசு சத்தம் இருக்கு அது கேட்கும். எல்லாருக்கும் கேட்காது, அது உள்ளூர் கேட்கும். அது நிஜமாவே ஒரு தனங்க ஓசை வந்ததுன்னா எல்லாருக்கும் கேட்கணும்னு எல்லாருக்கும் கேட்குது. யாரு தியானம் பண்றானோ, யாரு பரிபாகத்தை அடைஞ்சிருக்கானோ அவனுக்கு மட்டும் கேட்கும். இது பகவத்பாதாய் மண்டலமித்தரோட சம்பாதம் நடத்தினார். அந்த சம்பாதம் ஆன பிறகு மண்டலமித்தர் தோற்று போயார். அதற்கு பிறகு உபயவாணி சரஸ்வதி மாதா வாதம் பண்ணினார். அந்த வாதத்திலையும் ஜெயிச்சார். பிறகு அவளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம் மண்டலமித்தரே சன்னியாசம் வாங்கிட்டு ஆச்சாரியாளுக்கு
ஒரு சிஷியராக ஆனார். அப்பொழுது அந்த சீடராக அம்மாவும் பின்னால வர தொடங்கினார். என்னோட பின்னால வந்தார். பின்னால வருவோம்னா ஆண்டாணியார் முன்ன போயிட்டு இருக்கா, பின்னால மதம் வச்சு போயிட்டு இருக்கா. அதுக்கு பின்னால சுரேஸ்வரர் வேற இருக்கு. அதுக்கு பிறகு அம்பாள் போயிட்டே இருக்கா. அம்பாள் அந்தர்தானம் இருக்கா, தெரியாது யாருக்கும். ஆனா வந்துட்டு இருக்காளா இல்லையான்னு எப்படி தெரியும்? அந்த கால கலைஞ ஓட்ட மட்டும் தெரிஞ்சுட்டு இப்படி பின்னால வந்துட்டே இருக்க அம்பாளும். இவரும் ஆச்சாரியால் ஒவ்வொரு ஊர்லயும் அங்கெங்கே இருந்து கொண்டு தப்புகளை எல்லோருக்கும் உபதேசித்துக் கொண்டு போயிட்டு இருக்கா. சுங்கேரி பேசுறதுக்கு வந்தார். இப்ப மாதிரி இல்லப்பா, இப்ப சுங்கேரியெல்லாம் டெவலப் ஆயிடும். அற்புதமாக ரூம் எல்லாம் உண்டு, நல்ல சேத்திரம் இருக்கலாம். போய் ஆனந்தமா சுங்காவா எல்லாம் ஆனந்தமா இங்க இருக்கலாம். அப்பொழுது வெறும் காடுதான் இருக்குது. இந்த காடாக இருக்கிற இடத்துல வரும் பொழுது சக்கர சத்தம் எழுதுச்சு, தங்க சத்தம் எழுதுச்சு. ஆச்சாரியால் யோக வச்சியில பாக்கிறேன். ஓ அம்மா இங்க இருக்கணும்னு நினைச்சார். இந்த இடத்துலயே ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணி அம்பாட இங்க பிரதிஷ்டானம் பண்ணார். சுங்கேரி சாரதாவா இங்க இருந்துச்சுங்க. அந்த சத்தம் என்னாச்சு? அந்த தலங்க சத்தம் கேட்கவே. அந்த தலங்க சத்தம் உள்ள இருந்து கேட்கறது, வெளியில இருந்ததுன்னா வெளிக்காதால நீங்க கேட்கலாம். அந்த உள்ளூர் அந்த தலகை சத்தம் கேட்கணும். அதை கேட்கணுங்கிறதுக்காக ஸ்திரீகள்னா காலில் அந்த தலகையை போட்டு தலகையில் அந்த பொதுக்க போட்டு, அதே போலயே அந்த சத்தம் கேட்கணும் என்பதற்காகத்தான் அது கேட்டு பழகினா தானே இது அது என்று தெரியும். அதுக்காக தான் ஒட்டியான பொருள் அதுலயும் சின்ன சின்னதா இருக்கும். அதே போலயே நெக்லஸ் போட்டுப்பார், அந்த நெக்லஸ்லயே அந்த சின்ன சின்னதாக இருக்கும். இப்ப எல்லாத்தையும் விட்டாங்க, காதுக்கு கீழே ஒன்னே ஒண்ணு தொட்ட போட்டோம், அது சத்தம் பண்ணாது. அது என்னத்தான் பண்றாளோ, என்ன ஆபரணங்கள் எதற்காக பண்ணினாலும் தெரியணும். எந்த ஒரு ஆபரணமும் நம்ம நாட்டுல அது பிரயோஜனம் இல்லாமல் சொல்லாது. அதுக்கு ஒரு விசேஷமான ஒரு பர்பஸ் இருந்தது. அதற்காகத்தான் இந்த ஆபரணங்களை எப்படி போட்டுக்கணும். அது பரதநாட்டிய சாஸ்திரத்துல சொல்ல, அங்க மேல வகுடுல இருந்து ஆச்சு பின்னால இருந்து ஆரம்பிச்சு கொண்டு வரைக்கும் வரணும். அதுதான் 12 கலங்கை இருக்கணும். அதாவது அந்த 12 இருக்கணும் அப்படிங்கிறது. என்னன்னா 12 சூரிய இருக்கணும். சித்திரி வையாட்டி ஆணி ஆடிங்கிறத அது போல இருக்கணும். அதே போல அது எங்க இருக்குன்னா நடுவுல தலையில இல்ல, பின் தலையில இருந்து அங்க ராமோடி வைக்கிற இடத்துல இருந்து அங்கே வரணும். அப்படி இந்த வாதகாலம் தப்புன்னு பேரலாம் அந்த இடத்துக்கு. இது சாதாரணமாக இந்த சின்ன சின்ன ஆபரணங்கள் தான் போட்டிருக்காரு. அந்த ஆபரணங்களுக்கும் தனி பர்பஸ் இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தமும் உண்டு. நம்ம அப்படி ஒவ்வொன்றுக்கும் தயார். ஏதோ ஃபேஷனா இருக்குன்னு போட்டுக்கிறது இல்ல, இல்ல தங்க கடைக்கு போட்ட ஃபேஷனா இருக்கு நம்ம வாங்குவோங்கிறது இல்ல. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரயோஜனம் இருந்தது. அப்படி அந்த சத்தம் இவாளுக்கு கேட்குமா? அந்த கேட்கும் பொழுது என்ன அர்த்தம்? நீங்க உபாதிக்கக்கூடியதான தெய்வம் அனுகிரகம் பண்றதுக்காக வந்திருக்கு அப்படிங்கிற அம்சமும் சமாஜ்ஞாதம் எனக்கூடியதான ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது. இதுதான் பரிபுர சீரடி பாலாங்குசை பஞ்சபாணி இன்சொல் திரிபுர சுந்தரி சுந்தர தேவியின் தீமையில் குறி புற வந்தரை அஞ்சா குடி பொறுப்பு சிறைகை எரிபுரை மேனி இறைவர் செல்வகத்தில் உருவவளே அப்படின்னு அந்த பகவதி பரமேஸ்வரனுடைய ஒரு சொரூபம். பஞ்ச பாழங்களை கையில வைத்துக் கொண்டு இனிமையான சொல்களை நம்ம காதல விழும்படி மேல அடுத்ததாக 3வது ஸ்லோகத்துல சொல்ல வர என்னென்ன சொல்கள் இவனுக்கு கேட்கப்படும். சொற்கள் கேட்கறது இல்லாமல் இவனுக்கு எந்த ஸ்வரூபமாவது காணப்படும். அந்த உள்ளூர காணப்படுகிறான ஸ்வரூபம் எப்படி இவனுக்கு தெரியும்? இவைகள்லாம் விசாரமாக சொல்லப்படுற அப்படி அழகான அந்த சுரூபம். மனசுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான கவலைகளும் நீங்கிறதுக்காக இந்த சுரூபம். அதோட எல்லாம் அதிகம் போறதுக்கு தேர் நைவேத்தியம்